அந்தி மாலை வேளை மயங்கும் சோலை பூமாலை நீ சூடவா என் தேவி வான்முயில் கூட வண்ண மயிலாட பாமாலை நான் பாடவா. எங்கள் நடமாடும் நாவுக்கரசர் நடுவர் அவர்களே, எதிரணியின் தந்திரசாலிகளே, எதிரணியின் தந்திரங்களை வீழ்த்தி அமர்ந்திருக்கும் என் அணியின் ஜாம்பவான்களை, இதுவரை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் ஊர் பெரியவர்களே, குழந்தைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த மாலை வணக்கம். எதிரணியின் நண்பர் சொன்னார் கடைசியாக, வெட்டி வந்தா ஆண்கள் காட்டுகிறார்கள் என்று. யார் வெட்டி வந்தா காட்டுகிறார்கள்? நடுவர் அவர்களே, ஒரு திருட வந்து என்ன தூக்கிட்டு போயிட்டான்னு வச்சுடுங்க, அவனுக்கு என்ன லாபம்? சரி சரி சரி, அப்படி கொண்டு போக கூடாது. கொண்டு போய் என்ன லாபம் கிடைக்கும் அவனுக்கு? ஒரு சட்டை, ஒரு சட்டை, ஒரு பேண்ட், ஒரு பிளாக்ல வித்தாலும் 50 ரூபாய் கிடைக்கும். இடையில இருக்க பெல்ட் ஒண்ணு, அவ்வளவுதான். அது வாங்க மாட்டான் யாரும். வேற எதிரணிக்கு சார்ந்த ஒருத்தர கூட்டிக்கு போயிட்டா என்ன கிடைக்கும்? செயின் கிடைக்கும், கம்மல் கிடைக்கும், மோதிரம் கிடைக்கும், ஒரு வளையல் கிடைக்கும், வேற கொலுசு கிடைக்கும், எக்ஸெட்ரா. அவங்களே எடுத்து தந்தாச்சு. நடுவர் அவர்களே, ஒரு பெரிய துணிக்கடை போங்க. துணிக்கடையில போய் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு சொல்லி ஒரு ஓரமா டாய்லெட் பக்கத்துல ஒரு சின்ன குடிசை மாதிரி தான் வச்சிருப்பான் துணிகளை. ஆனா பெண்களுக்கு துணிகளின் கடல், ஜவுளிகளின் கடல், ஜவுளிகளின் ஆலயம். கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? சீனி பார்த்தது உண்டா? உண்டு. எந்த ஒரு ஆம்பளையாவது ஆரி சட்டை போட்டிருக்கானா சொல்லுங்க பாப்பா. எந்த ஒரு ஆம்பளையாவது ஆரி நிக்கர் போட்டிருக்கிறானா? ஆரி வேட்டி போட்டிருக்கிறானா? கிடையாது. ஆரி வேட்டி போடல. அப்படிதானே பொண்ணுங்க போடுறாங்களா? ஒரு ஆரி சட்டை, ஒரு ஆரி பிளவுஸ் தயார் பண்ணா எவ்வளவு ஆகுது? 2000 ரூபாய் சாரி. அதுக்கு 5000 ரூபாய்க்கு ஆரி ஒர்க். வெரி குட். ஒன்ன மாதிரி ஆட்கள் தூக்கி கொடு, பாயிண்ட் எடுத்து கொடு. அடுத்ததா இன்னொன்னு சொன்னாரு, அன்பை பரிமாறுவது பெண்கள் தான் என்று. எல்லா இடங்களிலும் அன்பை அதிகமாக பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்கிறேன், அன்பை பரிமாறுகிறார்கள் என்று. அவர்கள் வீட்டில் மாமியாருடன் அன்பை பரிமாறினார்களா? மாமனாரிடம் பரிமாறினார்களா? இல்ல. புருஷனோடு ஒழுங்காக பரிமாறினார்களா? இல்லை. அப்போது யாரோடு பரிமாறினார்கள்? பரிமாறிட்டு இருக்காங்க. கைபேசி எடுத்துக்கொண்டு பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். யார்? ஊர் உலகத்தோடு பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். கையை பார்த்தால் 5 சாப்ட்வேர் இருக்கும். வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இங்கதான் சேட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, அடுத்ததா நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா, பல பேர் இந்த செல்போனில் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல பேர். முன்னர் ஒரு கலாச்சாரம் இருந்தது. என்னவென்றால், ஒரு ஆண் தன்னுடைய திறமைக்கு ஏற்ற அளவில் எத்தனை பெண்களையும் திருமணம் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை இருந்தது. ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கு அந்த காலம் இல்ல. சீவக சிந்தாமணியில சீவகன் என்ன பண்றான்னா, தன்னுடைய திறமைக்கு ஏற்ப 9 பெண்களை திருமணம் செய்தான். எங்க தாத்தா நாகமணியின் சாதாரண ஆள் கிடையாது. 2 பேரை கல்யாணம் பண்ணாரு. எங்க தாத்தா பிள்ளைட சொன்னாரு, அது பெரிய அம்மா, இது சின்ன அம்மா. எங்க அப்பாட்ட சொன்னாரு, அது பெரிய பாட்டி, இது சின்ன பாட்டி சொல்லி அழகா சொன்னாரு. தமிழக கலாச்சாரம் என்பது ஒருவனுக்கு ஒருத்திதான். அந்த கலாச்சார சீர்கேடு இன்று இவர்களால் வந்து விடுமோ என்பது பயமாக இருக்கிறது. இன்னொன்னு அவர் சொன்ன ஒரு கருத்தையும் கூட சொல்லிட்டு நெக்ஸ்ட் போயிடுறேன். பணத்தை இரட்டிப்பு செய்கிறார்கள். எங்கே பணத்தை இரட்டிப்பு செய்கிறார்கள்? எங்கே செய்கிறார்கள்? எங்க அப்பா 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி வச்சுன்னா எங்க அம்மா கையில கொண்டு கொஞ்சம் ரூபாய் கொடுப்பாரு. கொஞ்சம் ரூபாய் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டிஸ்க்ல போடுவாங்க. டிஸ்க் என்ன தெரியுமா? டிஸ்க் தெரியும், அப்படிதானே? பிஎஸ்சிஎல்ல போடுவாங்க. போட்டு சேர்த்தாங்க. அவன் எல்லாத்தையும் கொண்டு போனான். போட்டது அவ்வளோத்தையும் அவன் கொண்டு போனான். ஊருக்குள்ளேயே நடக்கக்கூடிய உலக மகா ஃப்ராட், உலக மகா மோசடி என்ன தெரியுமா? 20 பெண்கள் இணைந்து நடத்தக்கூடிய சுய உதவி குழு. இது உலக மகா ஃப்ராட். எல்லா இடத்தையும் இருக்கு. எங்க அம்மா 5 வருஷம் கட்டினாங்க. நான் அப்பவே சொன்னேன், எங்க அம்மாட்ட சொன்னேன், நீங்க கட்டாதீங்க, ஆளுக்கு சரியில்லை, கிடையாது, கட்டாதீங்கன்னு சொன்னேன். அதே மாரி கட்டினாங்க. டே நிறைய கிடைக்கும்டா. அம்மா என்ன ஒரு பை நிறைய கிடைக்குமா? டே நிறைய கிடைக்கும்டா. நானும் நினைச்சேன். 5 வருஷம் 6 வருஷம் போச்சு, 12 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வர அந்த பணம் கிடைக்கல.
சுய உதவி குழுல கட்டினது கொடுத்துருவோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே வித்தியாசம் தான். ஒரு 50 ஆணுங்களை ஒரு ரூம்ல கொண்டு போடுங்க பாப்போம். அத்தனை பேர் ஒற்றுமையா இருப்பான், ஜாலியா இருப்பான். ஒரு வருஷம் விடுங்க, அவ்வளவு ஒற்றுமையா இருப்பான். 50 பொண்ணுங்களை ஒரு ரூம்ல கொண்டு போடு பாப்போம். 5 பேரும் போடு, ஒற்றுமை இருக்குமா? இல்ல இல்ல, இருக்காது. ஒற்றுமையா இருக்காது. கொலையடி சண்டை நடக்கும். கொலையடி சண்டை என்ன தெரியுமா? கொலையடி சண்டை நடக்கும் உள்ள. அடுத்ததா கல்யாணம் ஆன புதுசுல கொடுமையா இருக்கும். மாமியார் பக்கத்துல போயிட்டு அம்மா அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க. மாமியான்னு சொல்றது கிடையாது, அம்மா அம்மான்னு. வீட்டுல அவங்க பாத்திரம் கழுவும் போது நான் கழுவுறேன், அம்மா மாமி இல்ல அம்மா. நான் டீ போடுறேன். கடைசியா ஒரு 3 மாசம் தாண்ட பிறகு என்ன நடக்க தெரியுமா? உங்க அம்மாட்ட சொல்லுங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஏன் சூழ்நிலையை சொல்றேன் பாருங்க நடுவர் அவர்களே. வீட்டுல நான் தோசை சுட்டு சாப்பிட்டு இருக்கேன். அம்மா அம்மான்னு சொன்ன கடைசியில் உறங்கிட்டு இருக்க சாப்பிட்டு இருக்கிறேன். யாரும் ஏன் வீட்டுல சொல்லிடாதீங்க. பிறகு தோசை மாவு இருக்காது, அதையும் ஆட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். சொல்லிடாதீங்க. இப்போது என்ன நடுவர் அவர்களே, இப்போது சந்தையில புதுசா ஒரு புடவை வந்திருக்கு. என்ன புடவை? 3D புடவை. நம்ம கண்ணாடி போட்டு தான் பார்க்கணும். அந்த புடவை எப்படி ஒண்ணு கண்ணாடி போட்டு தான் பார்க்கணும். 1 3 தெரியும், 1 3 தெரியும். கண்ணா 3 லட்டு தின்ன ஆசையா? இங்க சிங்கிள் லட்டே ஓடல. சிங்கிள் லட்டே ஓட 3 தெரியுமா? இப்போ இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதிகமாக கோபப்படக்கூடியது பெண்கள் தான். கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. அவ சொல்றா, ஏன் வாழ்க்கை ஏன் முடிவு, ஏன் வாழ்க்கை எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியும் என்று சொல்லி வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் யோசிக்காமல். ஒரு மேஜிக் நடக்கு. மேஜிக்ல என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு கப்ல இருந்து ஒரு கர்ச்சீப் எடுக்கிறான். கர்ச்சீப் எடுத்தோன்னு அங்க பக்கத்துல இருந்து அத்தனை பேர் எல்லாரும் கிளாப் பண்ணு கை தட்டுறான். அப்ப ஒருத்த மட்டும் அப்படியே குருன்னு பார்த்துட்டே இருந்தான். கடைசியா மேஜிக் முடிஞ்சோட நேரம் எங்க போயிட்டு, ஏன்டா அத்தனை பேரும் கை தட்டினாங்க இல்லடா, நீ ஏன்டா கை தட்டின? என்னையா மேஜிக் பண்ற நீ? என் பொண்டாட்டி ஒரு துளி கண்ணில ஒரு புடவை எடுத்துருவான். அவர் 2 நாள் சாப்பிடாம இருந்தாச்சுன்னா ஒரு நகையை வாங்கிடுவான். அவ்வளவு திறமை. நடுவர்களை நீங்க நினைக்கலாம், சாப்பிடாம தானே அப்படியே நீ பட்டினி போட்டு விட வேண்டியதானே அப்படின்னு. நடுவர்களை உன்னை வாங்குறதே மிகப்பெரிய சவாலா போச்சு. பொண்ணு பார்த்து கடைசியா ஒண்ணு கிட்டதே பெரிய சவால். அதே மாரி கிட்டதை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கடைசியா அப்படியே ஓடினேன். ஆனா என்ன, என்னுடைய மாமனாரையும் மாமியாரையும் பாராட்டணும். இது எத்தனையோ பேர் என்னையோ சொன்னாங்க, அவன் அந்த பயலுக்கு பொண்ணை கொடுக்காது, அவன் குடிகார பையன், குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடப்பான் அப்படின்னு. இன்னொருத்தர் ஆமா அப்படி சொன்னாங்க நடுவர்களே. 2வது இன்னொருத்தர் போய் சொல்றாரு, அவன் குடிக்கவே மாட்டான், தங்கமான பையன், ஆனா ஊர்ல உள்ள அத்தனை பொண்ணுங்களை நம்பர் அவன் செல்போன்ல இருக்கான் அப்படின்னாரு. இதெல்லாம் தாண்டி என்னுடைய மாமியாரும் மாமனாரும் எனக்கு பெண் கொடுத்தார்கள் என்றால் என் கடவுள் அவர்கள் கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தான் நான் கட்டுவேன். நடுவர் அவர்களே, இன்னொன்னு சொல்றேன், சொல்லிட்டு வேகமா முடிச்சிடுறேன். நடுவர்களே, என வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. வீட்டு வேலைக்கு 4 ரூமுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? வெறும் 580 ரூபா. 580 கணக்கு சொல்றேன். அதாவது ஒரு 25 மூடை சிமெண்ட், ஒயிட் சிமெண்டோட விலை 580. சொந்தக்காரன் என்ன 30 ரூபா குறைச்சிருந்திருப்பான், 550 முடிச்சிருப்பான். ஏன்னா பொண்டாட்டிக்கு ஒரு லிப்டிக் வாங்கி விட, அது விலை என்ன தெரியுமா? 1500 ரூபாய். 3 மாசத்துக்கு முன்னால ஒரு லிப்டிக் வாங்கி கொடுத்தேன், 320 ரூபா. அந்த 320 ரூபா ஒரு பிடிக்கலையா? அரிப்பு வருது. அரிப்புன்னா தெரியுமா? அரிப்பு வருது. அதனால ஒரு கவிஞன் சொன்னான், பிரசவ அறையில் குழந்தையை காப்பாற்ற ஒரு பெண் தவித்துக் கொண்டிருக்கிறாள். பிரசவத்துக்கு வெளியே 2 உயிரையும் காப்பாற்ற ஒரு ஆண் தவித்துக் கொண்டிருக்கிறான். மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு எழும்பி குடும்பத்தை காப்பதற்காக வேலைக்கு செல்கிறான். பாருங்கள், அங்கே இருக்கிறான் ஆண்மகன். சிவகாசி பட்டாசு ஆலைக்கு சென்று பாருங்கள், ஏன் அங்கே செல்ல வேண்டாம், இங்கே உள்ள விவசாய நிலத்துக்கு சென்று பாருங்கள், அங்கே ஆண்மகனின் உழைப்பு உங்களுக்கு தெரியும். காட்டில் இருக்கும் மான்களும் வீட்டில் இருக்கும் ஆண்களும் காலம் முழுவதும் ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. மிக அற்புதமாக